தாவேக ஆட்சியின் அலட்சியத்தால் நீலகிரி மாவட்டத்தில் 4 அரசு பள்ளிகள் மூடப்படும் அபாயம் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம். வணக்கம் ஆண்டனி. தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் 4 அரசு பள்ளிகள் மூடப்படக்கூடிய அபாயம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் எடுத்துக்கொண்டாலே ஏறத்தாழ பழங்குடியினர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், அதே போல சுற்றுலா தொழிலாளர்கள் போன்ற ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாகும். திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகள்ல எந்த ஒரு அரசு பள்ளியோ அல்லது அரசு சார்பில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளோ, உதவி பெறும் பள்ளிகளோ எதுவும் மூடப்படாத நிலையில தற்போது தாவேக ஆட்சியில 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை, அதாவது 520 பள்ளிகள் உள்ள நிலையில எதுலையுமே ஏறத்தாழ எதுவுமே கடந்த திமுக ஆட்சியில எந்த ஒரு மாணவர்களும் அதிகரித்து வந்த நிலையில தற்போது பாத்தீங்கன்னா தாவேக ஆட்சியில 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பார்த்தோம்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 3009 மாணவர்கள் தற்போது அரசு பள்ளியில வெளியேறியுள்ளனர். இதனிடையே பாத்தீங்கன்னாக்கா 42 பள்ளிகள்ல 1ஆம் வகுப்புல மாணவர்கள் சேர்க்கை என்பது முற்றிலும் இல்லாத நிலையில தற்போது பார்த்தோம்னாக்கா ஒரு அதாவது உதகையில பார்த்தோம்னா அப்புக்கோடு கிராமத்திலும், அதே போல குன்னூர்ல காந்திப்பேட்டை பள்ளியிலும், அதே போல கோத்தகிரியில பேரகனி பள்ளியிலும், அதே போல கூடலூர்ல ஆத்தூர் என 4 பள்ளியில முழுமையாக மாணவர்கள் இல்லாத காரணத்தால இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த 4 பள்ளிகள் அரசு பள்ளிகள் மூடப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கல்வித்துறை அதிகாரிகளும் அதே போல ஆசிரியர்களும் மாணவர்கள் சேர்க்கையில எந்த ஒரு ஆர்வமும் காட்டாததால இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி ஆண்டனி.